ஆனந்தி இந்த டாக்டராவது தான் கர்ப்பமா இல்ல அப்படின்னு சொல்லுவாங்கன்னு ரொம்பவே எதிர்பார்த்தாங்க. ஆனா இந்த டாக்டரும் நீ கர்ப்பமா தாம்மா இருக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத ஆனந்தியால தாங்கிக்கவே முடியல. நான் எந்த தப்புமே பண்ணல. நான் சுத்தமா தான் இருக்கேன். ஆனா நான் எப்படி கர்ப்பமானேன்? இல்ல இல்லன்னு கத்தி கதறி அழுதுட்டு அங்கேருந்து வெளியே வந்துடுறாங்க. அவங்க வெளியே வரும்போது மழை ரொம்ப பேஞ்சிட்ருக்கு. தண்ணி எல்லாம் ரொம்பவே போயிட்டுருக்கு. ஆனந்தி இதை கவனிக்காம ஒரு சாக்கடைக்குள்ள போய் விழுந்துடுறாங்க. இந்த இடத்துல யார் வந்து ஆனந்தியை காப்பாற்றுவாங்க, ஆனந்தி எப்படி பிழைக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் பெரிய ட்விஸ்ட்டாக அங்கே ஆனந்தியை வந்து மகேஷ் காப்பாற்றுறாரு. ஆனந்தியை பார்த்த உடனே மகேஷ் ரொம்பவே துடிச்சு போயிடுறாரு. ஆனந்தி உனக்கு என்ன ஆச்சு ஆனந்தி, எழுந்துரு ஆனந்தி அப்படின்னு கதறிக்கிட்டே அவர் காரில் தூக்கி போட்டுக்கிட்டு ஆனந்தியை ஹாஸ்பிட்டல் கொண்டு வராங்க. ஹாஸ்பிட்டலில் ஆனந்தியை செக் பண்ண அதே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வராரு மகேஷ். ஆனந்தியை பார்த்த உடனே அந்த டாக்டர், இந்த பொண்ணுக்கு என்னாச்சு, நேற்று நல்லா தானே வந்திருந்தா, ஏன் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டாளா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மகேஷ், என்னாச்சு டாக்டர், அப்போது ஆனந்தியை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா, ஆனந்திக்கு என்ன பிரச்சனை, கண்டிப்பாக அவங்களுக்கு ஆனந்திக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும், சொல்லுங்க அப்படின்னு சொல்லி மகேஷ் டாக்டர்கிட்ட கேட்குறாரு. டாக்டர் வேற வழி இல்லாமல் இவர்கிட்டயாவது உண்மையை சொன்னாதான் அந்த பொண்ணுக்கு ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சி, வாங்க உள்ளே வாங்க உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி மகேஷை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ஆனந்தியோட விஷயம் எல்லாத்தையுமே மகேஷ் கிட்ட சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு தெரியாமல் ஏதோ தப்பு நடந்திருக்கு, அதனால் அந்த பொண்ணால் அதை தாங்கிக்க முடியல, அந்த பொண்ணு இப்போ கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் இதை கேட்டு மகேஷ் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. மகேஷ் என்ன முடிவெடுக்க போகிறாரு இதுக்கப்புறம்?